சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் எடப்பாடி அருகே உள்ள பெரிய ஏரி நிரம்பியது. பருந்து பார்வை காட்சிகளை நியூஸ் 18 பதிவு செய்திருக்கிறது. அதனை தற்போது பார்க்கலாம். சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சூழலில் எடப்பாடி அருகே உள்ள பெரிய ஏரி நிரம்பி இருக்கிறது. அதனை சுற்றியுள்ள கிராமங்களின் சாலைகளில் தற்போது நீர் இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். பெஞ்சல் புயல் காரணமா சேலம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குறிப்பாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக அந்த ஏற்காடு அடிவாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நதிகள், ஆறுகள், ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி ஏற்காடு அடிவார பகுதியிலிருந்து ஓமலூர், தாரமங்கலம், எடப்பாடி வழியாக காவிரி ஆற்றில் கலக்கக்கூடிய சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எடப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய ஏரி முழுமையாக நிரம்பி வழிகிற காட்சியை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தடுப்பு அணைகளும் நிரம்பி வழிகிற சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பெரிய ஏரி முழுமையாக நிரம்பி அந்த தரை பாலங்களை எல்லாம் மூழ்கடித்து தண்ணீர் செல்கிறது. இதனால் அந்த ஏரி கரையில் வழியக்கூடிய தண்ணீரும் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு செட்டிக்காடு, மொரம்புக்காடு, நண்டுக்காரன் காடு, தேவக்கவுண்டனூர், சரிப்பாறை காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பிரதான சாலைகளிலும் தற்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தற்பொழுது அந்த ஏரி நிரம்பி வழியக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழுவினர் இன்று தமிழ்நாடு வருகின்றனர். புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களும் புதுச்சேரி மாநிலமும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி புயல் பாதிப்புக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புயல் சேதங்களை பார்வையிடுவதற்காக மத்திய உள்துறை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 8 பேர் கொண்ட குழுவினர் இன்று சென்னை வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முதலில் சந்திக்கும் மத்திய குழுவினர் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை நேரில் பார்வையிடுகின்றனர்.